வணக்கம் நண்பர்களே. ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் இந்த ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சிசாட் பேப்பர், அதாவது ஆப்டிடியூட் பேப்பர், இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, இது என்ன புக்ஸை நம்ம வாங்கி ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது சம்மந்தமாக சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணலாம் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக சிசாட் பேப்பரை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். 2011 இந்த சிசாட் பேப்பரை கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க, யூபிஎஸ்சி கொண்டு வந்தது. இந்த பேப்பர் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட், நாளைக்கு சிவில் சர்வன்ஸாக ஆகக்கூடியவங்க ஜென்ரல் நாலேஜை தாண்டி பேசிக்காக கொஞ்சம் ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் இருக்கணும், அனாலிட்டிக்கல் எபிலிட்டி இருக்கணும், மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ஸ்கில்ஸை கேஜ் பண்ணுறதுக்காக, செக் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு பேப்பர் வேணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதுக்காக தான் இந்த சிசாட் பேப்பர் அவங்க கொண்டு வந்தாங்க. 2015 வரைக்கும் இந்த பேப்பர்னுடைய மார்க்ஸையும் டோட்டல் அக்ரிகேட்டில் அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 2015க்கு அப்புறம் சிசாட் பேப்பரை குவாலிஃபைங் பேப்பர் ஆகிட்டாங்க. மொத்தமாக 200 மார்க்கில் 33% மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ரஃபாக 67 மார்க் நம்ம எடுக்கணும். இப்படி எடுத்தோம்னா செகண்ட் பேப்பரில் நம்ம பாஸ். செகண்ட் பேப்பரில் பாஸ் ஆனால் தான் ஃபஸ்ட்டு பேப்பருடைய ஸ்கோரே அவங்க எடுத்து எவாலுவேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா, இந்த பேப்பரை ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இது குவாலிஃபைங் பேப்பர் தானே அப்படின்னு நினச்சி கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறதுனால அது மிகப்பெரிய ஆபத்தில் முடியுது. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், ஃபஸ்ட்டு பேப்பரில் நல்ல மார்க் எடுப்பாங்க. அவங்க என்ன கேட்டகரியில் வராங்களோ அதுக்கான கட் ஆஃப் விடையவே நிறைய மார்க் எடுப்பாங்க. ஆனாலும் செகண்ட் பேப்பரில் ஃபெயில் ஆகிடுறாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை. இது காரணம் என்னன்னா, நான் சொன்னது போல் இந்த கேஷுவல் அப்ரோச் தான். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொரு விஷயம், சிசாட் இந்த பேப்பரை குவாலிஃபைங் ஆகணும்னால இன்டெரக்டாக இந்த பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவலை கொஞ்சம் அதிகப்படுத்திகிட்டே தான் இருக்காங்க வருடம். அது கம்ப்ரன்ஷன் பார்ட் ஆகட்டும், மேக்ஸ் பார்ட் ஆகட்டும், ஓவரால் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் பார்ட் ஆகட்டும், அந்த டிஃபிகல்ட்டி லெவலை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு தான் வராங்க. அதனால் இதுலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். குவாலிஃபைங் தானே பார்த்துக்கலான்னு போகக்கூடாது. இதுக்கும் நீங்கள் டெய்லிக்கும் ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் இந்த டவுட் ரைஸ் பண்ணுறாங்க, இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, நான் இன்னும் ப்ரிப்பரேஷனை பெருசாக ஸ்டார்ட் பண்ணலை, நான் நிறைய ஏரியாவில் வீக்காக இருக்கேன், காம்ப்ரஹென்ஷனில் வீக்காக இருக்கேன், மேக்ஸில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, வீக்குன்னு நீங்களே சொல்லாதீங்க. வீக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கணும். அது என்ன சொல்யூஷன் பார்க்கணும், இறங்கி வேலை செய்யணும். வீக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அன்னன்னைக்கு இறங்கி குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் அந்த வீக்னஸ், அந்த ஏரியா என்னவோ அதில் நான் இறங்கி ஒர்க் பண்ணால் அதில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆகிடுவேன். இந்த கடைசி 90 நாள் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்க இந்த 90 டேஸ் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணணும். எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறது, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சிசாட் பேப்பருக்குன்னு ஒதுக்குங்க, மினிமம் 1 hour. இதில் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ அதில் அதிகமாக நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு மேக்ஸில் வீக்காக இருக்கீங்களா, ஒரு நாளும் மேக்ஸ்குள்ளே ஒரு டாபிக் எடுத்து ஒரு 8 சம் 10 சம் போடுங்க. இந்த 1 hourல இதை ஈஸியாக பண்ணலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டே மேன் அண்ட் ஒர்க் ஃபார்முலா எடுத்து நீங்கள் போடலாம். அடுத்த நாள் ரேஷியோ, இதை பற்றி இதில் ஒரு 5-6 சம் போடுங்க. 3ஆவது நாள் டிஸ்டன்ஸ் டைம் ஃபார்முலா, இதை வச்சு ஒரு 10 சம் போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லிக்கும் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு 15 நாள் 20 நாள்லேயே நீங்கள் அந்த வீக்காக இருக்கக்கூடிய ஏரியாவில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. இது உங்களாலே உணர முடியும். இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷனில் வீக்காக இருக்கீங்களா, இதையே செய்யுங்க. அன்னைக்கு உட்காந்து ஒரு 7 பேசேஜை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து இதையும் நீங்கள் ரெகுலராக சால்வ் பண்ணிட்டே வரும். 2011 நீங்கள் எடுக்கலாம் யூபிஎஸ்சியோட பேப்பரை. 2011 2019 வரைக்குமே நீங்கள் எடுத்து எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ ஃப்ரீ டைமில் இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஓவராலாக நீங்கள் இதை சால்வ் பண்ணணும். எப்பயுமே எழுதி பார்க்கணும். நெட்லலாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, வேஸ்ட்டாக. நெட்லேயே சில பேர் பார்ப்பாங்க, ஆப் ஏதாவது ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சால்வ் பண்ண எக்ஸாம்பிளில் பார்த்துட்டு இருப்பாங்க. இது பிரயோஜனமே கிடையாது. பேப்பரை எடுத்து ரஃப் நோட் எடுத்து எழுதி பார்க்கணும், செம்ம போடணும், நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்படி பண்ணால் தான் அந்த ஸ்பீடு கிடைக்கும், அந்த அக்யூரசி கிடைக்கும். இந்த சிசாட் பேப்பர் இதுக்குள்ளே நாலேஜை நம்ம கெயின் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த பேப்பரே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், கான்சன்ட்ரேஷன், ஸ்பீடு, அக்யூரசி தான். அப்போ இதில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னா இதை ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ப்ராக்டிஸ் மூலமாக தான் இந்த பேப்பரை மாஸ்டர் பண்ண முடியும். அதனால் நம்ம இந்த ஐபேடை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நேரத்தை வீணாகக்கூடாது. தயவுசெய்து நோட் புக்கை வாங்கி போட்டு அதில் எழுதி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் சிசாட் பேப்பரில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆக முடியும். நான் சொன்னது போல் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மாதிரி சிசாட் பேப்பருக்கு ஒதுக்குங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. ஆனால் குறைஞ்சது 1 hour நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். நான் ஹிந்து பேப்பரை ரெகுலராக ரீட் பண்ணுங்கன்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன். ஒருவேளை ஹிந்து பேப்பர் கஷ்டமாக இருந்தால் வேறு ஏதாவது நியூஸ் பேப்பர் எடுத்துங்க. இந்தியா டைம்ஸோ இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸோ ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து குறைஞ்சது 30 நிமிஷம் 40 நிமிஷமாக நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஜிஎஸ்ஸை நீங்கள் படிக்கும் போதே இன்டெரக்டாக இது உங்களுக்கு சிசாட்டில் வரக்கூடிய கம்ப்ரஹென்ஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது.
புக்ஸ் கிட்ட வருவோம். புக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்பெசிஃபிக்காக எந்த புக்கையும் நான் என்டார்ஸ் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு எந்த புக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் மார்க்கெட்லேருந்து வாங்கலாம். மார்க்கெட்டில் நிறைய புக்ஸ் இருக்குது. சிசாட்டுக்கு அரிஹந்த் அந்த கம்பெனி ஒரு புக்கை விடுறாங்க. டாடா மெக்ராஹில் இவங்க ஒரு புக்கை விடுறாங்க. இந்த புக் எல்லாமே வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி புக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. ஏதாவது ஒரு புக்கை வாங்க, நிறைய புக்கை வாங்கி போடாதீங்க. ஏதாவது ஒரு புக்கை மெயின் ரெஃபரன்ஸாக வைங்க. அது இல்லாமல் ஆர்எஸ் அகர்வால் இந்த புக்கை அந்த காலத்துலேருந்தே நிறைய பேர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த புக்கையும் வாங்கி நீங்கள் வைக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு புக்கை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நிறைய புக்கை வாங்கி போடாதீங்க. நான் சொன்னது போல் புக்கு முக்கியம் இல்லை, ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து ரெகுலராக சால்வ் பண்ணணும். ஆன்லைனில் ஏதாவது மாடல் பேப்பர் இருந்துச்சுன்னா அதையுமே எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். இந்த பேங்கிங் எக்ஸாமினேஷனுடைய அந்த மாடல் பேப்பர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நெட்டில் இருந்து எடுக்க முடியுதானா எடுத்து சால்வ் பண்ணுங்க. மறுபடியும் நெட்டில் எடுத்தாலும் எழுதி பார்க்கணும். நீங்கள் எழுதி சால்வ் பண்ணணும். நெட்டில் அப்படியே விஷுவலாக பார்க்கக்கூடாது. அப்படி பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.